இன்று என்னுடைய நிலைமை. நானும் என் அண்ணனும் ஒன்றாக வளர்ந்தோம். என் அண்ணனை விட என் மீதுதான் பாசம் அதிகமாக வைத்து வளர்த்தனர். ஏனென்றால் என் அப்பாவும் என் அம்மாவும் அவர்களுக்கு நான் தான் செல்லப்பிள்ளை என்றும் என்னை எப்பொழுதும் இளவரசி, என்னுடைய குலதெய்வம் என்றும் அழைத்து என்னை அன்பாக பார்த்து கொண்டு வளர்த்தனர். நானும் என் மனதில் இந்த வீட்டு இளவரசி நான் தான் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களோ என்னிடம் பாசம் காமித்தது அவள் இன்னொரு வீட்டுக்கு செல்ல வேண்டிய பெண், அதுவரை இங்கு சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்தார்கள் போல். அது தெரியாமல் நான் அவர்கள் மீது அதிகமாக அன்பு வைத்து விட்டேன். என் அம்மாவையும் என் அப்பாவையும் நான் தான் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால் நான் என் அம்மாவிடமும் என் அப்பாவிடமும் ஒரு சுயமாக தொழில் ஒன்று தொடங்க காசு தேவைப்படுகிறது, உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் என்று கேட்டேன். உனக்கு கல்யாண வயது ஆகிவிட்டது, நாங்கள் சொல்லும் விஷயத்தை ஒழுங்காக கேளு, உனக்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்ய நிச்சயித்துள்ளோம் என்று சொன்னார்கள். நான் அவர்களிடம் என் திருமணத்திற்கு லட்சக்கணக்கில் காசு செலவாகும், அந்த காசை என்னிடம் கொடுங்கள், ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உங்களையும் நன்றாக பார்த்து கொள்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று எவ்வளவோ அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்களோ, நீ ஒரு வீட்டிற்கு கல்யாணம் முடித்து செல்ல வேண்டிய பெண், அதை மட்டும் நினைவில் கொள், வேறு எதையும் நினைவில் கொள்ளாதே என்று கூறி என் வாயடித்து விட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். மறுநாளே நிச்சயம் பண்ணி ஒரே மாதத்தில் கல்யாணம் முடித்து அங்கிருந்து என்னை அனுப்பிவிட்டார்கள். என் அம்மாவையும் என் அப்பாவையும் என் உயிராக கருதினேன். அவர்கள்தான் எனக்கு என்னோட நம்பிக்கை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களோ என் கல்யாணம் முடிந்த 10 நாளில் வீட்டை அனுமானம் வைத்து மற்றவர்களின் கடன் வாங்கி, அது மட்டுமில்லாமல் அவர்களுக்காக வைத்திருந்த பணத்தையும் எடுத்து அண்ணனுக்கு சொந்தமாக தொழில் தொடங்க கம்பெனி வைக்க அவர்களால் முயன்ற உதவிகளை செய்தார்கள். நான் சென்று என் அப்பாவிடமும் என் அம்மாவிடமும் கேட்டேன். நீங்கள் நினைத்திருந்தால் என் வாழ்க்கையை மாற்றியிருக்கலாம், நான் நல்ல நிலைமைக்கு வந்திருப்பேன், ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். அவர்களோ, நீ இன்னொரு வீட்டுக்கு செல்ல வேண்டிய பெண், அவன் எங்களுடன் இருப்பவன், அவனுக்காக மட்டுமே நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று கூறினார்கள். இல்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இத்தனை வருடமாக நான் ஒருத்தன் வீட்டுக்கு செல்பவள் என்றும் அண்ணன் உங்கள் கூடவே இருப்பான் என்றும் இந்த எண்ணத்தோடு தான் என்னை வளர்த்தீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்களோ, ஆம், பெண் என்பவள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் அவள் இன்னொரு வீட்டுக்கு சென்று அடுத்த தலைமுறைக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பவள் என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டவுடனும் என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் இத்தனை நாளாக ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறுவது, இது எல்லாம் பெண்ணை ஏமாற்றும் கண் துடைப்பு நாடகம் என்று நான் புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டு என்ன பயன்? என் நிலைமை 2வது பாகத்தில் தொடரும்.